ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை ட்ரேடர்ஸ் அரேனா. ஸோ இது வந்து வீக்லி அவுட்லுக். ஸோ இது பார்த்தீங்கன்னா மண்டே 14ல இருந்து அந்த 18க்குள்ள இருக்கிற வீக்லி அவுட்லுக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து வெனஸ்டேஸ் தான் இருக்கு. ஸோ வெனஸ்டேஸ் வந்து 2 ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்கு. ஏஎம் செக்ஷன், பிஎம் செக்ஷன். அந்த தேர்ஸ்டே வந்து ஏஎம் செக்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மண்டே பாசிபிளி ட்ரேட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டியூஸ்டே வந்து பார்க்கறதுக்கு ஐ நாட் ரெக்கமெண்டபிள் பிகாஸ் இட்ஸ் கன்சாலிடேட். ஸோ கன்சாலிடேட் ஆகலாம். கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த வீக் வெனஸ்டே வந்து லோ ஆஃப் த வீக் வச்சுட்டு அண்ட் கிளாசிக்கலா எக்ஸ்பான்ஷன் ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் உண்டு. ஸோ லெட் டைவ் டீப் இன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட், டிஎக்ஸ்ஒயோட சார்ட். ஸோ மந்த்லி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து உங்களுக்கு திஸ் வீக் திஸ் மந்த் வந்து ஃபுல்லாகவே கீழே போயிருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜூடாசிங் அக்கர் ஆயிருக்கும். ஜூடாசிங் அக்கர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதை டேப் பண்ணிட்டு மேபி ரிவர்சல் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலையுமே ஒரு டர்ட்டில் சூப் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு டர்ட்டில் சூப், நல்ல டர்ட்டில் சூப் ஆக்சுவலி. அப்படியே தென் வீக்லி டைம் ஃப்ரேம் போயிட்டோம் அப்படின்னீங்கன்னா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை இந்த ஸ்விங் ஹையில் இருந்து லோயர் டைம் ஃப்ரேமில் இது ஒரு ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் ஹையில் இருந்து இந்த ஸ்விங் லோ. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரேஞ்சு கேண்டில். ஸோ இதுவுமே ஆக்சுவலி ஒரு டர்ட்டில் சூப்பாக இருக்கும் நம்ம எடுத்திருந்தப்போ ப்ரீவியஸ் வீக்ஸில் பார்க்குறப்போ. பட் கரண்ட் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் ஹை, இது வந்து ஒரு ரேஞ்ச் லோ. ஸோ ஆக்சுவலி ரேஞ்ச் லோ எடுத்துருச்சு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் மேபி மார்க்கெட் வந்து இது ஒரு டர்ட்டில் சூப் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி நிற்கிது இல்லையா? ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ மண்டே எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு வெனஸ்டே லோ வச்சுட்டு இப்படி கிளாசிக்கலாக எக்ஸ்பான்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இப்போ கரண்ட்லாம் இருக்கிற ட்ரான் லிக்விடிட்டி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த நியரஸ்ட் ஹை அண்ட் ப்ரீவியஸ் டேவோட இந்த ஹை. இது வந்து இப்போதைக்கு இருக்கிற என்னோட கரண்ட் அப்ஜெக்டிவ். லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஹை தான் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஹை வந்து எனக்கு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ். ஷார்ட் டேர்ம் அண்ட் எதுவுமே ஒரு எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம். ஸோ மேபி மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு டர்ட்டில் சூப் அடிச்சுட்டு மேபி ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் மேஜர் கரன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் ஆன் வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. ஸோ 2 டேலையுமே நல்ல இன்க்ரீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி. ஸோ கோலேஷன் ஸ்பேர் அஸ் யூஷுவல் மண்டே நல்ல கன்சாலிடேஷன், ப்ரீ மேனிப்புலேஷன், போஸ்ட் மேனிப்புலேஷன். ஸோ ப்ரைமரி அப்ஜெக்டிவ் இந்த ஹை. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் ரைட்டா, இந்த ஸ்விங் பாயிண்ட், இந்த ஸ்விங் பாயிண்ட். மார்க்கெட் அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு அண்ட் ஓப்பன் ஆனே ஹை இங்கே பிரிண்ட் பண்ணிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கரண்ட் அப்ஜெக்டிவ் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இங்கேருந்து லாங் பார்க்குறதுக்கு மேபி பார்க்கலாம் லோயர் டைம் ஃப்ரேமில். அண்ட் ஜிபிபியில் செக் பண்ணிடுவோம். அண்ட் ஜிபிபிலையுமே ஒரு எஸ்எம்டி அக்கர் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது டர்ட்டில் சோப் லோயர் டைம் ஃப்ரேமோட ரிஜெக்ஷன் பிளாக், அதாவது வீக்லியோட ரிஜெக்ஷன் பிளாக். அண்ட் டெய்லி பார்த்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா மேபி ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் வீக்கோட ஹை எடுத்துட்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரையும் நம்ம வந்து லாங் பார்க்கலாம், ஸ்கேல்ப் பார்க்கலாம். பட் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் இட். பட் வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த ஹை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டேயில் பிடிச்சோம்னா ஒரு வீக்லி கேண்டில் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணிடலாம். அண்டு லோயர் அப்ஜெக்டிவ் இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் இந்த ஆர் பிளாக். ஸோ மேபி இந்த ப்ரைஸில் இருந்து மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது வரை ஒரு நல்ல ரிட்ரேஸ்மெண்ட் கேப்சர் இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போமே. அண்ட் ஜிபிபி ஜிபிபி நல்லாவே இருக்குது, ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ இந்த ஹை எடுத்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கு டெய்லியில். அண்ட் வீக்லி ஆர்டர் பிளாக் நல்லா இருக்குல்ல, ரைட்? இது வந்து இன்வர்ஷன். ஸோ இன்வர்ஷனை டாப் பண்ணிட்டு நல்லா ரிஜெக்ஷன் இருக்கு. அண்ட் லோயருமே 2 சைடுமே இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் புஷ் இருக்கு. ஸோ இன்பிட்வீனில் இருக்கு. ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் மேபி யூரோ ஃபோக்கஸ் பண்ணலாம், ஜிபிபியே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ட்ராவாக அமையும்.
ஸோ நமக்கு ட்ராவா அமையும். இங்கே இருந்து நமக்கு ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை எடுத்துட்டு விழுகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ லைக் இப்படி எடுத்துட்டு இப்படி விழுகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த லோ. ஸோ இந்த லோ எனக்கு வந்து ப்ரைமரி அப்ஜெக்டிவ். ஏன்னா வந்து ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ மேபி கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஆனால் ஒரு நல்ல ரிஜெக்ஷன், இது வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன். இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட். ஸோ நமக்கு வந்து ரேஞ்சு எதா அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து இந்த ஏரியாஸ் வந்து ரேஞ்ச் அமைகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ யா ரேஞ்ச் 4 ஹவரில் பார்த்தா தெரியும். ரைட். ஸோ நல்ல ரேஞ்ச். ஸோ மேபி இருந்து இந்த ஹையர் டர்ட்டில்ஸ் படிச்சுட்டு கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா டிஎக்ஸ்ஒய் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஒய் புல்லிஷ் இருக்குது. பியரிஷ் ஐம் நாட் வில்லிங் டு பியரிஷ், பட் இது வந்து நல்ல புல்லிஷ் இருக்குது. ஸோ டிஎக்ஸ்ஒய் புல்லிஷ் இருந்துச்சுன்னா ஃபாரின் கரன்சி வந்து கீழே விழுக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ லெட்ஸ் பக்ல பார்ப்போம். அண்டு கோல்டு ஆல் டைம் ஹைல இருக்கு. கோல்டு வந்து ஆல் டைம் ஹை. ஸோ இங்க இருந்து நம்ம பை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஓகே, கோல்டு ஆல் டைம் ஹைல இருக்கு. ஸோ வீக்லி பார்த்தோம்னா வீக்லி நல்ல எக்ஸ்பான்ஷன் இருக்கு. ஸோ மேபி ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த ஹை வரை ரிட்ரேஸ்மெண்ட் ஆகலாம். பட் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் இட். புல்லிஷ் மேபி 60% புல்லிஷ் சொல்லலாம். பட் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் இட் பிகாஸ் என்ன சொல்கிறது. ஆனால் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது என்ன நடக்கும்னே தெரியாது. மேபி டக்குன்னு டம்ப் ஆகலாம், இல்லை டக்குன்னு புஷ் ஆகலாம். ஸோ ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல், ரைட்? ஸோ தட்ஸ் மஸ்ட். அண்ட் நாஸ்டாக், ஸோ அஸ் யூஷுவல் மை ஃபேவரட் ஒன், ரைட்? மை ஃபேவரட் ஒன். ஸோ ஜிப்ஸ் பார்ட். அண்ட் மந்த்லி நல்ல ரிஜெக்ஷன். ஸோ மந்த்லி வந்து நல்ல ரிஜெக்ஷன்ஸ். ஸோ தென் வீக்லி புல்லிஷுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலி இது கீ லெவல். ஸோ டாப் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டர்ட்டில் சூப். ஸோ மெயின்லி டர்ட்டில் சூப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வெயிட், டர்ட்டில் சூப் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ டர்ட்டில் சூப் அடிச்சிருச்சு. அண்ட் டெய்லியுமே வில்லிங் டு ப்ரைஸ் ஹை. பேபி வில்லிங் டு ப்ரைஸ் ஹை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஎஃப்இஜி. ஸோ ப்ரைஸ் நல்லா சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ மேபி பார்க்கலாம், நல்லா புஷ் இருக்கும். ஸோ அக்யூஷுவல் டேரிஃப் பார் வேறு போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், ஒரு நல்ல பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கும். ஸோ இனிஷியல் ட்ரான்றது எனக்கு இந்த ஹை. ஸோ மேபி மேலே ப்ரைஸ் புஷ் ஆகிட்டு இதை வந்து ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக்னு சொல்லுவாங்க ஐசிடியில். ஸோ மேபி இது வந்து ப்ரொபல்ஷன் பிளாக் அக்கர் ஆகிட்டு நல்லா புஷ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி தான். பிகாஸ் it's left this high and it's left high. So this high எல்லா ஹையுமே விட்டுட்டு வந்திருக்கு. ஸோ ரைட் த்ரூ த பட்டர் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் அடுத்த அப்கமிங் டேஸ். ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் பேபி, ரைட்? ஸோ பார்க்கலாம். அண்ட் அஸ் யூஷுவல் இஎஸும் அப்படி தான். ஸோ சேம் பேர் இல்லையா? பட் உங்களுக்கு இஃப் யூ ஆர் நியூ டு ஃபியூச்சர்ஸ் ஐ வுட் ரெக்கமெண்ட் டு ட்ரேட் இஎஸ். ஸோ ஏன்னா இங்கே டிக் வேல்யூ கம்மி. ஸோ உங்களுக்கு ரிஸ்க் டாலரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நாஸ்டாக். ஸோ யா. அண்ட் பிடிசி கமான், பிடிசியுமே ஒரு வீக்லி. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் இல்லையா? இது வந்து நமக்கு ஒரு நல்ல ரேஞ்ச். ஸோ நல்ல ரேஞ்ச் அட் த சேம் டைம் இது பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து ஒரு எஃப்இஜி. ஸோ ஐஆர்எல் டு இஆர்எல். இஆர்எல் மேக்ஸ் இனிஷியல் டார்கெட் இதுவாக தான் இருக்கும். பட் நல்ல புஷ் இருக்கும், நல்ல சடன் ஸ்பைக் இருக்கும். ஸோ யா, டர்ட்டில் சூப். அண்ட்
இந்த ஆர்டர் பிளாக், ப்ரொபல்ஷன் பிளாக். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே டாப் ஆகிட்டு புஷ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணிவிட்டு இதை வந்து பிரேக்கர் அக்கர் ஆகிட்டு புஷ் கொடுக்கலாம். ஸோ லைக் இந்த மாதிரி புஷ் கொடுக்கலாம். ஸோ ஐ வோல்ட் கன்சிடர் திஸ். இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் புஷ் ஆச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் see, பார்ப்போம். யா கைஸ், திஸ் இஸ் வீக்லி அவுட்லுக். ஸோ இந்த வாரம் என்னோட ஆன்டிசிபேஷன் எந்தெந்த பேர் மூவ் ஆகுன்றது வந்து இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எடுத்தது. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டில் வந்து டாரிஃப் வார் போயிட்டு இருக்குன்றதுனால ஸோ லோவர் யுவர் ரிஸ்க், மேனேஜ் யுவர் கேபிட்டல் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். ஸோ திரும்ப சொல்கிறது தான், நோ கேபிட்டல் நோ ட்ரேட். தேங்க்யூ. எஸ், நெக்ஸ்ட் வீக். Hope you're doing well. Good luck. Good trading. Thank you all.